மற்றொரு புறம் மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் இஸ்ரோல களை கட்டக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மகன் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியிருக்கக்கூடிய நிலையில் கேக் வெட்டி இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு ஒருபுறம் கொண்டாட்டமும் நடக்குது. அதே போல திரு மூத்த விஞ்ஞானி திரு ரங்கநாதனும் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். மிக முக்கியமான ஒரு மைல்கல் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் ககன்யான் திட்டத்திற்கான ஒரு முன்னோட்டம். பூமி திரும்பியிருக்கிறார் சுபான்சு சுக்லா. திரு சிவசுப்ரமணியன் குறிப்பிட்டது போல பல்வேறு முக்கியமான ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். தசை சிதைவு தொடர்பான மாதிரிகளை அவர் சேகரிச்சுட்டு கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரிகள் என்னென்ன விதத்தில் நமக்கு உதவியாக இருக்கும், அடுத்த கட்டமாக இந்த விண்வெளி பயணத்தில் எதை நோக்கி நாம் செல்வதற்கு உதவியாக இருக்கும்? 60க்கும் மேலான ஆராய்ச்சிகள் இதில் இந்த பயணத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நான் முக்கியமாக என்ன பார்க்குறேன்னா, இந்த மெயின் குறிக்கோள் இந்த சுக்லா நம்ம இந்தியாவோ ஐஎஸ்ஆர்ஓ அனுப்புனதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம சிவசுப்ரமணிய சார் சொன்ன மாதிரி விண்வெளிக்கு நம்ம மனுஷனை அனுப்புகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஐஎஸ்எஸ், அது இந்தியாவோட பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் DIS ஏர்லி 2030, அதாவது 2030 நம்ம அனுப்ப போகிறதா அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அதுக்கு தேவையான இன்புட் இதில் நிறைய கிடைக்கும். ஏன்னா இப்போ சுக்லா அங்கே 18 நாள் இருந்திருக்காருன்னா ஐஎஸ்எஸ்னால் எப்படி இருக்கும், எப்படி டோர் ஹேட்ச் திறக்கிறது போகிறது வர்றது, டெம்பரேச்சரு, அந்த ஃபீல் எப்படி இருக்கும், மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி சூழ்நிலை அங்கே இருக்கும், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஐஎஸ்எஸ்னால் எப்படி இருக்கும், அது நம்ம இதுவரைய ஃபோட்டோவிலையோ அல்லது வீடியோவிலையோ தான் பார்த்துருக்கோம். இப்போ நேரில் பார்த்த ஒரு இந்தியன் இருக்கிறார். ஸோ அது அந்த பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷனுக்கு ஒரு நிறையா இன்புட், அதுக்கு தேவையான இன்புட்டை அது கொடுக்க போகுது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ ககன்யான் திட்டத்தை நம்ம கையில் எடுத்துருக்கோம். அது இந்த வருட நவம்பர் டிசம்பரில் அன்மேன்டு ஃப்ளைட், அது மனுஷன் இல்லாமல் ஃப்ளைட், அது முன்னோட்டம் மாதிரி ஐஎஸ்ஆர்ஓ இந்தியா அனுப்ப போது அனுப்பி அதில் ஏதாவது கோளாறுகள் இருக்கா, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது சரி வர்றதுக்கு அடுத்த ஃப்ளைட்டில் அதை சரி பண்ணி மறுபடியும் அனுப்புவோம். இது மாதிரி அது ஜீரோ டிஃபெக்ட், அதில் தவறுகளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம அடையணும். அந்த நிலை வந்த அப்புறம்தான் நம்ம ஒரு இந்தியனை நம்ம ஸ்பேஸ் கிராஃப்டில் 2 பேர் அனுப்பிச்சி ஒரு 3-4 நாளோ பூமியை வளம் மறுபடியும் திருப்பி பூமிக்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த திட்டத்துக்கு சுக்லா நிறையா இன்புட் தரப்போகிறது. அவரோட தொழில்நுட்ப இஸ் கிராஸ்ப்ட் லாட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த அந்த நமக்கு இதுவரையே கிடைக்காத ஒரு தொழில்நுட்ப ரகசியங்கள் நமக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவன் அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 2047 இந்தியா நிலவுக்கு மனிதன் அனுப்ப போகிற ஒரு திட்டம் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இதுக்கு தேவையான இன்புட்டு அகைன், அதுக்கு தேவையான டெக்னிக்கல் இன்புட்டெல்லாம் இதில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய அடுத்த 3 முக்கியமான ஆய்வுகளுக்கு இந்த இது ஒரு முன்னோடி. இதுலேருந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம 3 ப்ரோக்ராமையும் சக்ஸஸ் பண்ண போகிறோம். அது ஒன்று. இன்னொன்று அதை எப்படி பார்க்கலான்னா, இப்போ ஐஎஸ்ஆர்ஓ இந்தியா, நாசா USA, அதே மாதிரி அந்த கம்பெனிகள்லாம் நிறைய கம்பெனிகள் இன்வால்வ் இருக்குது. ஈசா, ஆக்சிம், ஸ்பேஸ் ஆக்ஸ், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு ப்ரோக்ராமை நம்ம நடத்தி காமிச்சிருக்கோம். இதனால்
த கோஆப்ரேஷன் பிட்வீன் இந்தியா, இஸ்ரோ, இது மற்ற கண்ட்ரிகள், மற்ற கம்பெனிகள், ஆக்சிம், ஸ்பேஸ் ஆக்ஸ், இது மாதிரி நம்ம வந்து இதுவரை இந்த மாதிரி ஒரு கூட்டுறவு முயற்சி இதுவரையும் நடந்ததில்லை. இது வந்து ஒரு முன்னோடியாக இருக்குது. இதிலிருந்து வந்து டிஃப்ரெண்ட், அதாவது பல்வேறுபட்ட விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களும் நாடுகளும் கைகோர்த்து கொண்டு ஒரு காமன் குறிக்கோள், ஒரு ஒத்த குறிக்கோளை வந்து அடையிறதுக்காக நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு முன்மாதிரியாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இந்த கண்ட்ரிகளுக்கு, இந்த விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணுற கம்பெனிகளுக்கு, நாடுகளுக்கு ஒரு புரிதுணர்வு, ஒற்றுமை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி டெவலப்பாக இது ஒரு முன்னோடியாக கருதுறேன். ஓகே, அடுத்தது வந்து இப்போ இமீடியட்டாக நம்ம ஆராய்ச்சி இந்த 3 ப்ரோக்ராமுக்கும் எப்படி உதவும்னா, நிறைய ஹவு த ஹியூமன் மென்டாலிட்டி, மசில், அவனோட ஹெல்த் பேராமீட்டர்ஸ் எப்படி வந்து வேரி ஆகுது இன் டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட்ஸ். ஹைஜி, இப்போ ராக்கெட் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹைஜி எஃபெக்ட் எல்லாம் எப்படி, ஹவு த ஹியூமன் வில் ஃபீல், அண்ட் மைக்ரோ கிராவிட்டி, அங்கே போய் சேர்ந்த மறுபடி மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஆய்வும் நிறையா அந்த 60 ஆய்வில் வந்து இதுலேயும் சில ஆய்வுகள் அடங்கி இருக்குது. ஸோ அதனோட இது கிடைக்கும். அப்புறம் லாங் டேர்ம், அது ரொம்ப நாள் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அல்கே குரோத்து, அல்கே எவால்விங் ஆக்சிஜன், தென் ஜெர்மினேஷன், அதாவது முளை விடுதல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாசிப்பருப்பும் மெதியும், வெந்தயம், இது ரெண்டையும் எடுத்துக்கொண்டு போய் ஸ்பேஸில் வச்சு அதை வந்து முளை விட்டு, அந்த முளை வந்து இனிஷியல் ஃபேஸில் எப்படி அதனுடைய வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிற ஆய்வும் இதில் ஒன்று. இதெல்லாம் இது வந்து எதுக்குன்னா, இப்போ ரொம்ப நாள் கழித்து இப்போ வந்து லாங் ஸ்பேஸ் ட்ராவல், அது நீண்ட நாட்களாக ஸ்பேஸில், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதில் ஒரு நாளைக்கு உள்ளவே வந்து சேர்ந்துருது. சப்போஸ் வேறு ஒரு கிரகத்துக்கு, மார்ஸு அல்லது வேறு வீனஸ், இது மாதிரி வேறு, அல்லது ஈவன் அவுட் ஆஃப் சோலார் சிஸ்டம், இந்த மாதிரி வந்து நீண்ட தூர விண்வெளி பயணத்துக்கு வந்து ஒரு சாப்பாட்டுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் இது இருந்து இப்போ அல்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. இது வந்து ஒரு அதிக எடையோ அல்லது அதிக இடத்தையோ அடைக்க போகிறதில்ல. அப்புறம் அவங்க இது மாதிரி ஆராய்ச்சி செஞ்சு நம்ம விண்வெளி வீரர்களுக்கு உண்டான ஆக்சிஜன், சாப்பாடு, ஃபுட்டு, இதெல்லாம் வந்து அதை வச்சு நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீண்ட நாள், இன்னும் தொலைநோக்கு பார்வையில் நிறைய ஆராய்ச்சிகள் இதில் செய்யப்பட்டு இருக்கு. அதனோட விளைவு, அதனுடைய ரிசல்ட்லாம் வந்த உடனே நமக்கு தெரியும். இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விண்வெளி இந்த மாதிரி ஐஎஸ்எஸ் ஸ்பேஸ் ரிசர்ச்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முறை செஞ்சோ அல்லது உடனாவோ முடியக்கூடிய ஆராய்ச்சிகள் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம், அதுலேருந்து ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்து அதை வந்து அதில் ஏதாவது மாடிஃபை, அதிக இப்போ இது பண்ணி மறுபடியும் அதை எப்படி பெட்டராக பண்ணுறது அப்படிங்கிறது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான செட்டப்பு இங்கே இந்த பூமியில் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணும். மறுபடியும் அங்கே விண்வெளியில் எடுத்துக்கொண்டு போய் அந்த செட்டப்பை செஞ்சு அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் தேவையா, இம்ப்ரூவ்மெண்ட் தேவையா அப்படின்னு பார்த்து, இது மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச்சுங்கிறது வந்து இதனால் குறைந்த கால திட்டமே கிடையாது. இது வந்து நீண்ட கால திட்டம். ஸோ இது மாதிரி நிறையா வந்து நம்ம வருகின்ற நாட்களில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியினுடைய பலன்களை நம்ம கண்ட்ரி, இந்த ஸ்பேஸ் ட்ராவல், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நிறைய திட்டங்கள் இதில் இருக்குது. இதனோட ரிசல்ட்டு வந்தால் தான் தெரியும். பட் நான் சொன்ன வரிசையிலேயே ஒரு இஸ்ரோவுக்கு தேவையான டெக்னாலஜி, தொழில்நுட்ப இது டெக்னாலஜி கிடச்சிருக்கு. நம்பர் 2 வந்து அந்த ஃபீல் ஆஃப் ஸ்பேஸ் ட்ராவல், ஐஎஸ்எஸ்
ஐஎஸ்எஸ் வாட் இஸ் ஐஎஸ்எஸ் உள்ளார என்னென்ன பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்குது, அந்த ஒரு புரிந்துணர்வு வந்து இஸ்ரோவுக்கு இன்புட்டாக வந்து கிடைக்கும். மூணாவது வந்து இந்த மாதிரி ஹியூமன் வந்து லாங் ட்ராவல் போக்குள்ள அல்லது ஸ்பேஸ் ஸ்டேஷனு பாரதிய ஆந்தரிக்ஷ் நிவாஸ் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுங்களோ அதுக்கு ஃபுட்டு மற்ற வேரியஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுறது, அப்புறம் கார்கோவை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இங்கேருந்து கார்கோனா இங்கேருந்து பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது, திருப்பி கொண்டு வர்றது, ஆராய்ச்சியில் இது பண்ணுறது, செட்டப் அங்கே பண்ணுறது, அந்த மைக்ரோ கிராவிட்டியில் வந்து எப்படி வாழ பழகிறது, மைக்ரோ கிராவிட்டியில் வந்து எப்படி மனிதனுடைய ஹெல்த்து அவனுடைய ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இன்புட் இதுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இன்னும் கிடைக்க போகுது. இந்த ஆராய்ச்சியினோட ரிசல்ட்டை வந்து சுக்லா கொண்டு வந்திருக்காரு. அதை வந்து அது வந்து நாட்டில் இருக்கிற வெவ்வேறு விஞ்ஞானிகளுக்கு போய் சேர்ந்து அவங்க அந்த ரிசல்ட்டெல்லாம் பார்த்து அதனால் என்னென்ன பயன்கள் பெறக்கூடும் அப்படின்னு அவங்க புரிந்துணர்தல் செய்து வரக்கூடிய. ஸோ இதனோட பயன்கள் பார்த்திங்கன்னா ஏராளமான பயன்களை நம்ம அடைஞ்சிருக்கோம்னு சொல்லணும்.